நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். தமிழ் சினிமா துறையில் கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர், அது மட்டும் இல்லைங்க, துணை இயக்குனரும் கூட என எல்லா துறைகளிலுமே வல்லமை பெற்றவர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வரவேற்பறை நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது மனோஜ், பிரதிஷ்டா. இன்னைக்கு நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க போகிற சிறப்பு விருந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் திரையுலகில் தனக்கு அப்படின்னு ஒரு தனி முத்திரை பதித்தவர். தமிழ் திரையுலகத்தில் பாடலாசிரியர், கவிஞர், உதவி இயக்குனர், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கலைஞர்களை இந்த தமிழ் திரையுலகத்திற்கு தந்தவர். அவருடைய முதல் வரிகள்லே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே சிறைச்சாலையில் அடைச்சாரு. அதுக்கப்புறமா எங்கே செல்லும் பாதை அப்படின்ட்டு சியான் விக்ரம் மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரையுமே பைத்தியமாக்கிட்டாருன்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்மளுடைய வரவேற்பறையின் சிறப்பு விருந்தினர் ஐயா கவிஞர் அறிவுமதி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு மூத்த கவிஞரா உங்ககிட்ட முதல் கேள்வி நான் கேட்க விரும்புறது, ஒரு கவிஞன் பிறக்கிறானா, உருவாகிறானா அல்லது உருவாக்கப்படுகிறானா? உலகில் மனித உடல்கள் குனிந்து நிமிர்கிற உழைப்பிலிருந்து தான் இசை, ஆடல், கவிதை அனைத்தும் உருவாகின்றன. அந்த தளத்தில் கவிதை என்பது உடல் உழைப்பு கொடுத்த ஒரு பரிசு. அந்த அளவிற்குத்தான், அதாவது உடல் உழைக்கின்ற நேரத்தில் வியர்வை எப்படி இயல்பானதோ அதை போலவே உடல் உழைக்கும் நேரத்தில் கவிதையும் பாடலும் இயல்பானது. ஐயா, இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியாவில், எஸ்பெஷலி மீடியாவில் பார்த்தீங்கன்னா டிரெக்ஷனில், ரைட்டிங்கில் எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெண்களுடைய வளர்ச்சி இந்த துறையில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி ஒட்டுமொத்தத்தில் பெண்களுடைய வரலாற்றை பார்த்தால் ஏறக்குறைய 2 தலைமுறை அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே பெண் கல்வி என்பது பாரதியார், பாரதிதாசன், பெரியார், அம்பேத்கர், திருவிக்கா போன்றவர்களுடைய கடின உழைப்பால் நீங்களெல்லாம் இன்றைக்கு ஊடகத்திற்குள்ளாக வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். ஆனால் தாய்மொழி தமிழ் என்கின்ற என்னுடைய தமிழில் என்னை பெற்றெடுத்த என் தாய்க்கு சாகிற வரை கையெழுத்து போட தெரியாது. ஆனால் இன்றைக்கு உங்களை போன்ற, என்னுடைய மகள்களை போன்ற இந்த பெண்கள் இன்றைக்கு பட்டம் பெற்ற அந்த தளத்தில் என்னை ஒத்த, வயதை ஒத்த பெற்றோர்களெல்லாம் ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல பெண் பிள்ளைகளும் படிக்கத்தக்கவர்களே என்கின்ற மனமாற்றத்திற்கு நாங்கள் ஆளாகி இருக்கிறோம். அதே போலவே திரைப்பட பாடலாசிரியர்களாக கூட இன்றைக்கு எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் எழுதுகிற அந்த வீரியத்திற்கு எந்த இடத்திலும் குறையாமல் என்னுடைய அன்பு தங்கை தாமரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்தில் கண்கள் நீயே காட்சி நீயே என்ற பாடலை கேட்டீர்களேயானால் ஆண் பாடலாசிரியர்கள் எந்த அளவிற்கு எழுதுகிறார்களோ அதை தாண்டிய மொழி நடையில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நான் அழுத்தி சொல்வேன். அதை போலவே இன்றைக்கு இளம்பெறை, தேன்மொழி, அதை போலவே குட்டி ரேவதி, ஆண்டாள் பிரியதர்ஷினி, இப்பொழுது மெட்ராஸ் என்கின்ற திரைப்படத்தில் மிக அழகாக நீ நான் நாம் என்று எழுதிய உமாதேவி, இவர்களெல்லாம் இன்றைக்கு வரிசை கட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே திரைப்பட இயக்குனர் துறையிலும் மிகச்சிறந்த பெண்களுடைய பதிவுகள் மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளில் பார்த்தால் ஆண் இயக்குநர்களை விட, ஆண் பாடலாசிரியர்களை விட திரைப்பட உலகத்திற்குள்ளாக, ஊடக உலகத்திற்குள்ளாக பெண்களுடைய ஆளுமை எங்களை தாண்டியும் அது அழகாக செல்லும் என்று நினைக்கிறேன். எனவே அந்த தளத்தில் பெண்களுடைய வெற்றி என்பது அது உலகத்தின் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு 4 துறைகளை சொல்லி அதிலிருந்து அதை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி வரிசைப்படுத்துவீங்க? ஒரு கவிஞர், பாடலாசிரியர், உதவி இயக்குனர், உரையாடல் வல்லுனர், எப்படி நீங்கள் வரிசைப்படுத்துவீங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்சதுலேருந்து? எனக்கு பிடிச்சதில் பாடல் தான் முதல். இது மற்ற 3ஐயும் அல்லது அதற்கு பின்னால் தான் நான் வைப்பேன். பாடல் என்பது, நான் ஒரு கவிதை எழுதினால் அதை நீங்கள் நூலாக வாங்கி நீங்கள் படிக்க வேண்டும். ஆனால் நான் ஒரு பாடல் எழுதி அதற்கு இசையமைத்து, அது திரையிசை பாடலாக இருந்தாலும் அல்லது தனித்த குறுவட்டாக வெளியிட்டாலும் அந்த பாடலை ஒரே நாளில் பல கோடி மக்கள் கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு இன்றைக்கு பாடலுக்குத்தான் உள்ளது. நான் 12 கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறேன். அந்த 12 நூல்களின் பெயர்களை சொல்லியும் நீங்கள் படித்திருக்கிறீர்களா என்று கேட்டால் உங்களால் பதில் சொல்ல தெரியாது. ஆனால் எங்கே செல்லும் இந்த பாதை கேட்டிருக்கிறீர்களா என்றால் ஓ என்று நீங்கள் சொல்லக்கூடும்.
அதை போலவே நான் வானவில்லையை பார்த்தேன், அதை காணவில்லையே வெறுத்தேன் என்று சொன்னால் உடனே அந்த படத்தின் பெயரையும் சொல்லுவீர்கள், யார் பாடியது என்றும் நீங்கள் சொன்னீர்கள். அதே போலவே மாலைதன் வேதனை கூட்டுதடி, உதயா உதயா உளறுகிறேன், அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவளே, இந்த வரிகளை எல்லாம் சொல்லுகிற போது உங்களுக்கு அதை கேட்ட ஒரு மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் தென்படும். அந்த பாடல்களை நீங்க ஞாபகப்படுத்துறப்ப ஒரு புத்துணர்ச்சி பிறக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இசைத்துறையிலும் சரி டைரக்ஷன்லேயும் சரி. இப்போ இப்போ யார்கிட்டயா போயிட்டு உனக்கு என்னவா ஆகணும் அப்படின்னா, நான் டைரக்டராக ஆகணும், நான் லிரிசிஸ்ட் ஆகணும், நான் சிங்கர் ஆகணும், அந்த மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம என்ன இது உனக்கு பேராசை, நீ எல்லா துறையிலுமே உனக்கு வெற்றி பெறணுமா அப்படின்ட்டு நம்ம கேட்க தோணுது. ஸோ இந்த மாதிரி எல்லா துறையிலுமே வெற்றி பெற்று அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்கள் எல்லா துறையிலையுமே ஒரு லெஜெண்ட் மாதிரி இருக்கீங்க இல்லையா? ஸோ வர யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? அது இன்றைக்கி என்னென்னா, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த படிப்பிலும் சரி கலைகளிலும் சரி ஒரு குறிப்பிட்ட அடுக்குகளில் பிறந்தவர்களுக்கு மட்டுமே அந்த வாசல்கள் மிக அகலமாக திறந்து விட்டு கொண்டு மற்ற பெரும்பகுதி பேர் அடிநிலை வாழ்க்கையில் இருந்த மக்களுக்கு கல்வியும் கிடைக்காத, அதே போல் கலைகளுக்குள் நுழைகிற வாய்ப்பும் கிடைக்காத சூழல்கள் இருந்தன. தமிழ் திரைப்பட உலகத்தை எடுத்துக்கொண்டோமேயானால் இசைஞானி இளையராஜா, இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, இந்த 2 பேரும் பட்டிக்காட்டிலிருந்து பட்டணத்திற்குள்ளாக அந்த இரும்பு கதவை திறந்து எல்லோரும் வாருங்கள் மக்களே என்று அவர்கள்தான் எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு உள்ளே வந்திருக்கிறார்கள். அந்த தளத்தில் இன்று இளைஞர்கள் அந்த இளங்கன்று பயமறியாது என்பதைப் போல அவர்கள் இன்றைக்கு அந்த மூத்த கலைஞர்கள் அவர்கள் செழித்த அந்த கலைகளால் தங்களுடைய அந்த உழைப்பை உழைத்து உருவாக்கிய அந்த தளத்தில் இன்றைக்கு வாழையடி வாழைகளாக உங்களை போன்ற அந்த இளையோர்கள் இன்றைக்கு திபுதுபு என்று வருகிறார்கள். எல்லோரும் வருகிறார்களே என்பது மேல்மட்ட சிந்தனையிலிருந்து வருவது. எல்லோரும் வர வேண்டும் என்பது என்னை போன்ற அடிநிலை வாழ்க்கையிலிருந்து வந்தவர்களுக்கு இது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது.